இந்த இதில் வாணியம்பாடிக்கு பக்கத்தில் ஆம்பூரில் வந்து மாட்டுக்கறி பிரியாணிக்கு கலெக்டர் தடை விதிக்கிறார். யார் தடை விதிக்கிறார்? கலெக்டர் ஒரு நோட்டீஸ் போட்டு தடை விதிக்கிறார். சார் அது ஒரு வருஷம் நீங்கள் நடத்தாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த திருவிழாவே அங்கே நடத்தப்படலை. அந்த உணவு திருவிழாங்கிறதே அங்கே நடத்தப்படலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆர்எஸ்எஸ்க்கு பயந்துட்டு ஒரு ஆம்பூரில் இருக்கிற ஒரு கல்ச்சரையே மாற்றுது திமுக. நம்மளுடைய அரசியலுக்கு என்ன பண்ணுறோம்? மக்களோட கலாச்சாரத்தையும் மாற்றி விட்டுட்டோம். அப்போ இது எவ்வளவு மோசமான ஒரு பின்விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்திகிட்டு இருக்குது. இப்போ ஆம்பூர், வாணியம்பாடி அந்த பகுதிகளில் வேலூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் ஓரளவுக்கு டென்ஸ்டாக அடர்த்தியாக வாழக்கூடிய இடங்கள். அப்போது அவங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் இன்டைரக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களின் காவலர்கள் அப்படின்னு ஸ்டேஜில் பேசுகிறத நீங்கள் கைதிட்டுறீங்க. திமுகவும் அதைத்தான் விரும்புது. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டேஜில் அடுக்குமொழியில் பேசிட்டு நான் தான் இஸ்லாமியர்களின் காவலர்கள், நாங்கள் தான் வந்து சிறுபான்மையினர் காவலர்கள் அப்படின்னு பேச்சில் இவங்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் போதும், சைலண்ட்டாக என்னது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேலைகளை நாம் செய்யலாம்.